தசகம் 41. பூதனையின் உடலை எரித்தலும் கண்ணனைக் கொண்டாடி மகிழ்தலும். கோகுலத்திற்கு தலைவனான நந்தகோபன் வசுதேவனின் புத்திமதி கேட்டு வேகமாக திரும்பி வரும்பொழுது வழிநெடுக அவரது மனம் அச்சத்தால் நிறைந்திருந்தது. வீடு திரும்பியதும் அருகிலிருந்த மரங்களையெல்லாம் ஒடித்து நாசமாக்கி இருந்த ஏதோ ஓர் அசுர உருவம் கீழே விழுந்து கிடப்பதைக் கண்டு சிதானந்த ஸ்வரூபியான உன்னை மனதில் சரணடைந்தார். பின் கோபியர்களிடம் நடந்த செய்தியை அறிந்த கோபர்கள் எல்லோரும் அச்சத்தாலும் வியப்பாலும் சிறிது நேரம் ஒன்றும் அறியாதவர்களாய் இருந்தார்கள். பின் உன்னால் வீழ்த்தப்பட்டதும் அச்சத்தை தந்ததுமான அந்த பயங்கரமான பிசாச உடலை கோடரியால் வெட்டி துண்டங்களாக்கி மிக தொலைவில் எறிந்தார்கள். நீ பருகியதால் பரிசுத்தமாக்கப்பட்ட பூதனையின் உடலினின்று உயரே கிளம்பிய புகையின் வாசனையானது அகிர்கட்டையினின்று தோன்றியதா, சந்தனக்கட்டையினின்றும் பிறந்ததா, குங்கிலியத்தினின்றும் உண்டானதா என்று ஐயத்தை கொடுத்தது. தூய்மையான பெயர்களை உடையவனே, என் உடலோடு கொண்ட தொடர்புக்கு உரிய பயன் மிக தொலைவில் இல்லை. உங்களுக்கும் இது விரைவிலேயே கிடைக்கும் என்று இடையர்களுக்கு உணர்த்துவது போல் அந்த பூதனையின் உடலை நறுமணம் கமழ செய்தாள். இடையர்கள் பிசாசான பூதனையால் குழந்தை கொல்லப்படாதது வியப்பே. அதைவிட வியப்பு ஆபத்து வரும் என்று முன்பே வசுதேவனால் கூறப்பட்டது. இதுவும் வியப்பே என்று சொல்லிக் கொண்டார்கள். பின் உன் திருமுகத்தை கண்டதனால் உண்டாகிய பேரானந்தத்தில் மூழ்கினார்கள். வசுதேவனே, நீ கோகுலத்தில் தங்கியிருந்ததனால் அங்கே நாள்தோறும் செல்வம் ஓங்கி வளர்ந்தது. குன்றாமல் நூற்றுக்கணக்கான மங்கள செயல்கள் நடந்து பேரானந்தம் பொங்கி நிறைந்து விளங்கியது. கோபியர்கள் தங்கள் வீடுகளில் உன் அழகிய உருவத்தையும் புன்னகையையும் பற்றி ஒருவருக்கொருவர் பேசி மகிழ்ந்தார்கள். வீட்டு வேலைகள் முடிந்ததும் நாள்தோறும் உன்னை காண வந்து கூடி பெரிதும் மகிழ்ந்தார்கள். குழந்தை என்னையே உற்று பார்த்தது, குழந்தை என்னைத்தான் கண்டு புன்னகை செய்தது என்று சிலரும், என்னிடத்தில் வாவா என்று சிலரும் கைகளை நீட்டி அழைத்தனர். ஹே குருவாயூரப்பா, இவ்வாறு கோபியர்கள் உன்னை கொஞ்சுவதில் எவ்விதம்தான் மகிழ்ச்சி அடையவில்லை. கோபியர்கள் உன் திருமேனியை தொடுவதில் கொண்ட மகிழ்ச்சியினால் கைக்கு கை உன்னை மாற்றிக் கொண்டார்கள். அப்பொழுது நீ ஒரு செந்தாமரை பூமாலையில் மொய்க்கும் கருவண்டை போல் விளங்கினாய். ஹரியே, உன் மடியில் இருந்த உனக்கு முலைப்பால் ஊட்டிக் கொண்டும் உன் திருமுகத்தை பார்த்து ரசித்து கொண்டும் சிரித்த யசோதையை எத்தகைய உயர்ந்த நிலையைத்தான் அடையவில்லை. அத்தகைய நீயே பிணிகளினின்றும் என்னை காக்க வேண்டும். ஹரே ராமா ஹரே ராமா, ராம ராமா ஹரே ஹரே, ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ணா ஹரே ஹரே. நாராயண நாராயண நாராயண.